மக்களே வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, நான் விதவிதமான மண் சட்டியில் செடி வச்சுருக்கேன். அதை தான் பார்க்க போகிறேங்க. வித்தியாசமான எவ்வளோ மண் சட்டி வச்சுருக்கேன் பாருங்கள். அதுதான் செடி வச்சுருக்கேன். அதை பற்றி தான் வீடியோ பார்க்க போகிறீங்க. வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிட்டு பாருங்கள். பிடிச்சிருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ எண்டு வரைக்கும் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எல்லாருக்கும் இந்த வருட கடைசி நாளும் அடுத்த வருட புத்தாண்டு நாளாம் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாம் நல்லதே நடக்கட்டும், நினைத்த காரியம் நிறைவேறட்டும், எல்லாருக்கும் மகிழ்ச்சிகரமாக அமைட்டு நோய் நொடியும் இல்லாமல் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க நான் வேண்டிக்கிறேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். இந்த மண் கலாச்சாரம் அழியாமல் இருக்கிறது நம்ம இது மாதிரி மண் சட்டியில் செடி, இப்போ சிமெண்ட் சட்டியில் வைக்கிறாங்க, அதோட மண் சட்டியில் வைக்கிறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா மண்ணும் அந்த வேரும் கலக்கிறதால ஈஸியாக செடி வளர்ந்துடும். நான் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக வித்தியாசமான மண் சட்டியில் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். நீங்களே இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், வீட்டில் அழகாக இருக்கும். ஏன்னா பெயிண்ட் அடிக்கலாம், நான் அந்த பாரம்பரியம் மாறாமல் இருக்க அந்த கலர்லேயே வச்சுருக்கேன். இதில் பெயிண்ட் அடித்தேன்னு வச்சுக்கோங்களேன், டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நல்லாயிருக்கும். நான் அப்படியே இருக்கட்டும்னு விட்டுட்டேன். ஒரு சட்டியும் வீணாக்காமல் இந்த பால்கோடை சட்டி அது மாதிரிலாம் இருக்கலாம், அதிலெல்லாம் செடி வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே சூப்பராக வளருது. நீங்களும் செஞ்சு பாருங்கள். அவங்களுக்கு உதவி பண்ணுங்கள். அவங்ககிட்ட பேரம் பேசி வாங்காதீங்க, அவங்களே கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அங்கே சாலையோரம் விற்கிறவங்ககிட்ட பேரம் பேசாதீங்க. அதே மாதிரி மண் கலாச்சாரவங்களுக்கும் பேரம் பேசி வாங்காதீங்க. அவங்க சொல்கிற விலைக்கு வாங்குவோம், அவங்களே கொஞ்சம் கம்மி பண்ணி கொடுப்பாங்க. இது மாதிரி தொட்டியில் நம்ம செடி வைக்கிறப்ப என்ன செய்யணுன்னா, கீழே தேங்காய் நார் இருக்குல்ல, அதை உதிரியாக பிரித்து அதை போட்டு, அதுக்கப்புறம் மணல் போட்டு, அதுக்கப்புறம் மண் போட்டு தான் வைக்கணும். ஏன்னா நம்ம தண்ணி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஊற்றினாலும் அந்த தேங்காய் நார் உறிஞ்சி வச்சுக்கும். அது 2 நாளைக்கு அப்படியே இருக்கும். அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அழகாக நம்ம தண்ணி ஊற்றினாலே போதும். கீழே ஒருவருக்கு ஊற்ற வேணாம், அந்த தேங்காய் நார் நனையிறக்கும். அது இது சிமெண்ட் தொட்டி, இது ஒன்று தான் சிமெண்ட் தொட்டி. ஒன்று வச்சுருக்கேன், முக்கியமான செடி தான் வச்சுருக்கேன். விதவிதமான டிசைனில் வச்சுருக்கேன் பாருங்கள் மண் சட்டி. இதோ பாருங்கள், இது எங்கேயாவது வீடு காலியான விட்டுட்டு போனாங்களோ அது கூட எடுத்து வச்சுப்பேன் நான். அது உடஞ்சி தானே போனோம், அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சு கூட வளைப்பேன். இதெல்லாம் வீடு காலியானப்போ இருந்தது தான், உடச்சி போகிறது. நான் எடுத்தது ஸ்னேக் பிளான்ட்டு. இதை மாதிரி எத்தனை பேருக்கு இதை மாதிரி மண் சட்டியில் செடி வைக்க பிடிக்கும், வச்சுருக்கீங்கன்னு கமெண்டில் சொன்னீங்க. அப்படி இருந்தால் வீடியோ மறக்காமல் எனக்கு ஷேர் பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு செடி வளர்க்க பிடிக்குன்னு சொல்லுங்கள். இப்போலாம் மாடி தோட்டம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜக்கு தண்ணி ஜக்கில் வச்சுருக்கேன் பாருங்கள். இப்போலாம் மாடி தோட்டம் ஃபேமஸ் ஆகிடுச்சு. கீழே வைக்கிறதால் மாடி தோட்டத்தில் செடி அதிகமாக வைக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ பொறுமையாக வீடியோ பார்த்துக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சுனாமி விழாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மக்களே, இந்த வருடம் முடிந்து விட்டது, அடுத்த வருடம் தொடங்க போகிறது. அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நல்லதே நடக்கட்டும், வாழ்க வளமுடன். எல்லாம் சூப்பராக வீடியோ போடுங்க. எல்லாருக்குமே கோல்டு பட்டன் வாங்க வாழ்த்துக்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் அதில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் யாரும் பண்ண மாட்டேங்க, தயவுசெய்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சுனாமிலாக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.